நீதி வழங்கும் பொழுது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் எதையும் பார்க்கக்கூடாதா, அவன்கிட்ட காசு இருக்கான்னு மட்டும் தான் பார்க்கணும், அவன் காலை பிடிச்சி காசை கேட்கணும், தலைவர் விஜய்க்கு எதிராக 2 வீடியோ போடணும் தினம். இதுதான் அவங்க கோட்பாடு. நல்ல வியூஸ். அவங்க அண்ணன் நொன்ன பேசின வீடியோ எடுத்து போட்டால் 40,000 கூட தாண்ட மாட்டேங்குது. இந்த ஆள் தனிப்பட்ட முறையில் வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் பேசினா 40,000க்கு மேலே தாண்டல. தலைவர் விஜய் பற்றி பேசினாக்கா 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் போகுது. அப்போது உன் வயிற்று பொழப்புக்காக தான் நீ வீடியோ போடுறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அதாவது இவர் பேசுறத இவங்க கட்சிக்காரங்க எடுத்து கட் பண்ணி போட்டாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஓகே, நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி போட்டாங்க நம்ம சொல்லலாம். ஆனா போடுறது பூரா திமுகவா இருக்கு. நாம் தமிழர் கட்சி போட்டாங்கன்ற வீடியோ இருக்கு. அது வேணாம், அதை விட்டுருங்க. அதை உங்களுக்குலையும் போட முடியாது, உங்க சேனல்லையும் அதை போட முடியாது. திமுக காரனு கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் சாட்டை போயிட்டு இருக்கிறாப்புல. ஒரு நாளைக்கு 2 வீடியோ விஜய் பற்றி போடணும், இதுக்கு போட்டால் பேமெண்ட்னு ஒருத்தர் ஏற்கனவே சொல்லித்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ இவர் போட்டுட்டு இருக்கிறாங்க. சீமான் அண்ணன் மன்னிப்பு கேட்ட வீடியோ ஆதாரம் மட்டும் இருந்தால் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இனிமேல் நான் விஜயை பற்றி பேசுறதையே விட்டுறேன்னு சொல்லி மக்கள் மன்றத்தில் என்கிட்ட சவால் விட்டாப்புல. எல்லா தரவுகளும் எடுத்து பசங்க கொடுத்துட்டாங்க. நிப்பாட்லையே, சவால் விட்டியடா, சொன்ன வார்த்தையை காப்பாற்றுங்க, உனக்கு ஈனம் மானம் ரோசம் சூடு சொன்ன இருக்குதா? காலில் விழுன்றாரு. நான் பேச மாட்டேன்னா பேசக்கூடாது, எனக்கு காலில் நீ சொன்னதுக்கப்புறம் பேசினா நீ தானே காலில் விழுவணும், வாரியர்ஸ் காலில். கரெக்டா இல்லையா? நீ இவ்வளோ சொல்லிட்டு ஆதாரம் கொடுன்னு ஆதாரம் பசங்க கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் திரும்பி வீடியோ போடுறேன்னா, தம்பிங்களா நான் வயிற்று பொழுப்புக்காக வீடியோ போடுறேன்டா, உங்கள் காலில் வந்து கேட்டுக்கிறேன்டா. ரிச் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த 3ஆம் ஆண்டு விழாவை இது 3ஆம் ஆண்டு விழாவா இல்லை கரகாட்ட கும்பல் கோஷ்டியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. பயங்கர வைரல். பேசின விஷயங்கள்லாம் பயங்கர வைரல். அதுவும் அவரும் இந்த நடனம் ஆடினதை பற்றியெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. எப்படி, என்ன பதில்? நீதி வழங்கும் போது அவர் தானே அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்தம் பந்தம் எதையும் பார்க்க கூடாது. அது அப்படி இல்லை, நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. நீதி வழங்கும் பொழுது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் எதையும் பார்க்கக்கூடாதா, அவன்கிட்ட காசு இருக்கான்னு மட்டும் தான் பார்க்கணும், அவன் காலை பிடிச்சி காசை கேட்கணும், தலைவர் விஜய்க்கு எதிராக 2 வீடியோ போடணும் தினம். இதுதான் அவங்க கோட்பாடு. நல்ல வியூஸ் சார். அதுதான் சார். அவங்க அண்ணன் நொன்ன பேசின வீடியோ எடுத்து போட்டால் 40,000 கூட தாண்ட மாட்டேங்குது. இந்த ஆள் தனிப்பட்ட முறையில் வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் பேசினா 40,000க்கு மேலே தாண்டல. தலைவர் விஜய் பற்றி பேசினாக்கா 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் போகுது. அப்போது உன் வயிற்று பொழப்புக்காக தான் நீ வீடியோ போடுறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இல்லை, எப்படி இல்லை? இதை ஷேர் பண்ணுறவங்க வேற ஒருத்தவங்க, வேற இதை ஷேர் பண்ணுறவங்க வேற ஷேரிங் குரூப்ஸ். ஆமாம். அதாவது இவர் பேசுறத இவங்க கட்சிக்காரங்க எடுத்து கட் பண்ணி போட்டாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஓகே, நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி போட்டாங்க நம்ம சொல்லலாம். ஆனா போடுறது பூரா திமுகவா இருக்கு. நாம் தமிழர் கட்சி போட்டாங்கன்றது வீடியோ இருக்கு. அது வேணாம், அதை விட்டுருங்க. அதை உங்களுக்குலையும் போட முடியாது, உங்க சேனல்லையும் அதை போட முடியாது. அவர் பேசின வீடியோவை எடுத்து நாம் தமிழர் கட்சியினர் ஷேர் பண்ண, இப்போ உங்களோட வீடியோ ஏதாவது ஒன்று வைரல் ஆகுதுன்னா அதை டிவிகேல எல்லாரும் ரீபோஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் டிவிகேல இருக்கவங்க தான் அந்த வீடியோ வரும். ஆனா இது மட்டும் இவர் பேசுற வீடியோ எல்லாம் கட் பண்ணி திமுக காரங்க தான் முழுக்க போடுறான். முழுக்க அப்போ அதுலயே தெரிஞ்சிருது இல்ல, திமுக காரனு கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் சாட்டை போயிட்டு இருக்கிறாப்புல. ஒரு நாளைக்கு 2 வீடியோ விஜய் பத்தி போடணும், இதுக்கு போட்டா பேமெண்ட்னு ஒருத்தர் ஏற்கனவே சொல்லித்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ இவர் போட்டுட்டு இருக்கிறாப்புன்னும் பொழுது நாமளும் பல விஷயத்துல கேட்டோம் சார். இதுக்கு டே உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்து பார்த்தாச்சு, இன்னொன்னு திருந்த மாட்டேடான்ட்டு. அவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட சவால் விட்டது. சீமான் அண்ணன் மன்னிப்பு கேட்ட வீடியோ ஆதாரம் மட்டும் இருந்தால் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இனிமேல் நான் விஜயை பற்றி பேசுறதையே விட்டுறேன்னு சொல்லி மக்கள் மன்றத்தில் என்கிட்ட சவால் விட்டாப்புல. எல்லா தரவுகளும் எடுத்து பசங்க கொடுத்துட்டாங்க. நிப்பாட்லையே, பசங்க கேட்குறாங்க, சவால் விட்டியடா, சொன்ன வார்த்தையை காப்பாற்றுங்க, உனக்கு ஈனம் மானம் ரோசம் சூடு சொன்ன இருக்குதா? காலில் விழுன்றாரு. நான் பேச மாட்டேன்னா பேசக்கூடாது, எனக்கு காலில் சொன்னதுக்கப்புறம் பேசினா நீ தானே காலில் விழுவணும், வாரியர்ஸ் காலில். கரெக்டா இல்லையா? நீ இவ்வளோ சொல்லிட்டு ஆதாரம் கொடுன்னு ஆதாரம் பசங்க கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் திரும்பி வீடியோ போடுறேன்னா, தம்பிங்களா நான் வயிற்று பொழப்புக்காக வீடியோ போடுறேன்டா, உங்கள் காலில் கேட்டுக்கிறேன்டா, என்னை விட்டுங்கடா, இதை போட்டு சம்பாதிச்சுக்கலான்னு சொன்னேன்னா சரி போய் தொலைன்னு விட்டுருவாங்க. கரெக்டுங்களா? அப்போ அதை செய்ய வேண்டியதானே சார்? இதெல்லாம் விளங்காத ஒரு வேலை சார். இன்னைக்கு ஸ்கூல் மாணவன் அவன் கையில் கஞ்சா இருக்குது. கலாச்சாரம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு, எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணுறாங்க, எவ்வளோ ஐயக்கித்தனம் பண்ணுறாங்க. ஆட்சியில் உட்காந்துருக்கக்கூடிய அதிகாரமிக்க நபர்களை கேள்வி கேட்கறது உனக்கு தொட நடுங்குது இல்லை? அங்கே விட்டுட்டு நேராக இங்கே நீ பேசுறதுனால உனக்கு என்ன லாபம்? உன்னுடைய ஓட் பேங்கிங் சரிஞ்சு போகும், 10 காசுக்கு பிரயோஜனம்லாம் போகும். ஏற்கனவே முச்சந்தியில் தான் 15 வருஷமாக இருக்கீங்க. இப்போ பெரும்பாலும் தலைவர் விஜய் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தான் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும். அவன் 3/4 பேர் இங்கே வந்துட்டாச்சு. நீ திரும்ப பேசி இருக்கிற காவாசி பேர் இங்கே மாற்றி வரதுக்கான வேலையை செய்கிற. ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம்,
நம்ம விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அண்ணன் சீமான் திரும்ப தெளிவாக ஒரு மேடையில் சொன்னார், யாரும் வந்து தம்பி விஜயை குறித்து பேச வேண்டாம், கட்சியை குறித்து பேச வேண்டாம், நமக்கு அது வேலை இல்லை, நமக்கு இங்கே இது வேலை இருக்குன்ட்டு. ஆனால் அதை சொல்லியும் கேட்காம திரும்ப திரும்ப அவர் பேசுகிற பொழுது, அண்ணன் உன்னை ஒரு இதாக கூட மதிக்கலை. இல்லை அண்ணனே மதிக்கிறது இல்லை, அப்புறம் எப்படி மற்றவங்க மதிப்பாங்க? அவரே மதிக்கிறது. ஆமாம், அவர் தானே சொல்கிறாரு அதை பற்றி பேச வேணான்னு. அப்புறம் திருப்பி செய்தியாளர் சந்திப்பில் வந்து அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கணும். விஜயை பற்றி திருப்பி அவர் தான் கேட்கப்பாரு. அவரே வந்து அதை மீறாருன்னும் போது அப்புறம் கொள்கை பரப்பு செயலாளர் மட்டும் எப்படி வந்து மதிப்பார்னு எதிர்பார்க்கும்? மொத்த பேருக்குமே அந்த கூடாரத்துக்கு சார் நமக்கெல்லாம் வந்து எலெக்ஷன் வச்சுக்கலாம் வேற சார் பரபரப்பாக வேலை செய்யும். அவங்க எலெக்ஷனால அவங்களுக்கு கலெக்ஷன் தான். அதை வச்சு என்னென்ன வேலை செய்யணும் செய்யணும் பொழுது இந்த அன்வான்ட் சப்ஜெக்ட் இவ்வளோ நம்ம பேசுனது இவங்களை கொடுத்து டோட்டலாக வேஸ்ட்டு. இந்த எலெக்ஷன் வரைக்கும் இவங்களுக்கு என்னன்னாக்கா கலெக்ஷன் மட்டும் செட்டில் ஆயிடும்னு முடிவில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போயாவது முச்சந்தி, அதுக்கப்புறம் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது, சரி விட்டுருவோம். இந்த ஸ்பீச்சில் இன்னொரு முக்கியமான விஷயம், கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா கருத்து கணிப்பு அப்படின்ற ஒரு விஷயம். அது கருத்து கணிப்பு ஒரு சிலதை நான் நம்புகிறேன், சிலதெல்லாம் கடுப்பு திணிப்பா இருந்துச்சு. நம்ம வந்து கருத்து திணிப்பை கேள்விப்பட்டது. ஏன்னா கடுப்பு திணிப்புன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன கடுப்பு திணிப்புனா? இந்த அளவுக்கு தாவேக்காவுடைய வளர்ச்சி இருக்கு, இவ்வளோ யங்ஸ்டர்ஸ்ல வந்து பொதுமக்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து ஆட்சி மாடுறதுக்கு தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க பொழுது அந்த கடுப்பு இருக்குல்ல, அந்த கடுப்பை வந்து இவனுங்க அவதூறு பரப்புறதுன்னு ஒரு டீமை வச்சு பரப்பி பார்த்தானுங்க. அப்புறம் ஏஜென்சி மூலம் மாதம் காசு கொடுப்போம்ல, அந்த மாதிரி வந்து பார்க்கிங் டாக்ஸுங்க நிறையா இருக்குது. அதுங்களுக்கு காசை கொடுத்து தனித்தனியாக வந்து மிமிக்ரி பண்ண வைக்கிறது, நடிச்சு காட்ட வைக்கிறது, இந்த மாதிரி பல வேலையை பார்த்தாங்க. அதுக்கும் பிரயோஜனப்படல. மிமிக்ரியா? ஆமாம் சார், நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. நடிச்சு காட்டுறது, மிமிக்ரி பண்ணுறது ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. வாரியர்ஸ் அவங்களும் இழுத்து போட்டு அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் நிறுவனம்னு ஒன்று இருக்காமே, அது வந்து எல்லாத்துக்கும் காசை கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஆமாம் சார், ஆண் நிறுவனம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆண் நிறுவனம் எல்லாத்துக்கும் காசை கொடுத்து செய்தி எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி. ஏன்டா அப்படி பேர் வச்சிருக்கீங்க? நல்ல பேரை வச்சிருக்கலாம் சார். உங்களுடைய நோக்கம், செயல், சிந்தனை எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி தான் பேரே இருக்க முடியும். புரியுதுங்களா? அது ஆண் நிறுவனம் சார். நான் ஆண் நிறுவனத்தை தான் சொன்னேன், நான் வேற எதுவும் சொல்லலை. புரியுதுங்களா? இந்த ஒரு கேட்டகரி. இதை தாண்டி இந்த ஆதரவாளர்ன்ற பேர்ல உட்கார வைக்கிறாங்கல்ல, பேடிஎம் எல்லாருமே சச் நைஸ் ஹியூமன் பீயிங்ஸ். ஆமாம், நைஸ் தான். கேளுங்க, அந்த ஹியூமன் பீயிங் இவங்களை வச்செல்லாம் பேச வச்சு வேலைக்கு ஆகலை. அப்போ நம்ம என்ன செய்யறது? கூட்டணி கட்சி வச்சும் பேச பார்த்தோம், எதுவுமே செய்ய முடியல சார். நீங்க அப்படி நினைக்கிறீங்க சார், ஆதரவாளர்களை வச்சு பேச வச்சாங்க நீங்க நினைக்கிறீங்க. ஆக்சுவலா நேரடியா திமுகவினர் இருக்காங்கல்ல, அவங்களாம் இப்ப நேஷனல் மீடியாவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க சார். நேஷனல் மீடியால போயிட்டு அங்க போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசுனானா பைத்திய மாதிரி கெக்க சிரிச்சானா கத்துனா, சிரிச்சதான் கத்துனதா சார் முதல்ல சார்? இன்னைக்கு அதாவது பரவாயில்ல சார், அந்த விஷயத்துல பாராட்டலாம். உதயநிதியை கூட இன்னைக்கு யாருக்கும் தெரியல, நேஷனல் லெவலில் உதயநிதி யாருக்கும் தெரியல. ஆனால் திமுக சார்பாக ஒருத்தன் கோட்டை போட்டு உட்காந்து மெல்டிங் பாயிண்ட் சார், அது என்ன சொல்றது, 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் கையில தான் நான் கஞ்சாவை பார்த்தோம் அப்படின்னு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. இது என்னத்தை உட்கொண்டுட்டு போய் இங்கே உட்காந்தாருன்னு தெரியல. சீரியஸா சார், அந்த ஜாஃபர் சாதிக்கெலாம் ஒன்று ரொம்ப பிரபலமாக ஒன்று மாட்டினான். அது இதுவும் ஏதாவது அதோடைய சாவாசம் ஏதாவது இருந்துச்சா என்னன்னு தெரியல. நேஷனல் மீடியாவில் அவன் கேட்ட கேள்வி என்ன, அதான் ரொம்ப மிக முக்கியமானது. கூட்டணி கட்சி அழிச்சதை நீங்கள் தான்டான்றதுக்கான பாயிண்ட் தான் அவன் கேட்டது. நீ வந்து பராசக்தி படத்தை பற்றி சரி ரைட்டு எடுத்துருக்கீங்க, எதை கொடுத்த சப்ஜெக்ட்னு கேட்குறாங்க. லாங்குவேஜ் அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? ஹிந்தி திணிப்புன்னு தெளிவாக சொல்கிறான். அப்போ அது யார் ஆட்சியில் இருந்தா? காங்கிரஸ்ன்ற. யார் கூட அலைன்ஸ்ல இருக்கீங்க? இப்ப நீ யார் கூட அலைன்ஸ்ல இருக்கன்னு கேட்கும் பொழுது காங்கிரஸ் சொல்லிட்டு இவர் சொல்லவே இல்லை, அவங்களே சொல்லிட்டாங்க காங்கிரஸ் சொல்லிட்டு சிரிச்ச உடனே ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஐயோ இப்படி நம்மளை கேவலப்படுத்துறாங்க, அப்ப என்ன பண்றது? அவ்வளவுதான். அந்த செகண்ட்ல மென்டல் ஆன மாதிரி அது என்ன ஒரு சிரிப்பு சார். அது நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், சிரிக்க முடியுதான்னு சார். அது நமக்கெல்லாம் வர மனுஷனா பிறந்தவனால அப்படி ஒரு சிரிப்பெல்லாம் சிரிக்கவே முடியாது. வடிவேலாலேயே ஒரு செகண்ட் ஒரு 2 செகண்ட் தான் சிரிக்க முடியுது. அந்த மாதிரியா? ஆமா, நீ வடிவேல கேவலப்படுத்துற இல்ல, ஒரு பழைய படத்துல பார்த்தேன், வடிவேலாலேயே ஒரு 2 செகண்ட் தான் சிரிக்க முடியுது சார். இந்த ஆளு அதாவது சார் வடிவேலா ரிஹர்சல் எடுத்துருப்பாரு சார். லைவ் ஆன் டேக்ல ஒருத்தன் பண்றான்னா அவன் எவ்வளவு உச்சபட்ச நிலையில இருந்திருக்கணும் பாருங்க. திமுகன்றத நேஷனல் லெவல்ல கேவலப்படுத்தினான். நீ வந்து எங்க கட்சியை பற்றிய தலைவரை பற்றியே பேசலாமா? நான் திரும்பவும் அதான் சொன்னேன், மொத்த வாரியஸ்ட்டை வாங்கிட்டு ஓடுற பசங்கள்லாம் மொத்த வாரியஸ்ட்டை வந்து மோதாத. அன்பில் மகேஷ் அன்னைக்கு நடிச்சதுலேருந்து இன்னைக்கு நடிக்கிற வரைக்கும் எடுத்துருக்கிறாங்க. அன்பில் மகேஷுக்கு உள்ளபடி வந்து விருது கொடுக்கலன்றதுல எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் இருக்குது. இப்போ இந்த துணை நடிகர்கள் எல்லாத்துக்கும் விருது கொடுத்தாங்களா சார்? எஸ், கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. யார், என்ன விருது அது? போஸ் வெங்கட். இல்லை, அது என்ன விருது? துணை நடிகர்கள் தமிழ்நாடு அரசு கொடுத்த விருது. அப்போ ஏன் அன்பில் மகேஷ் கொடுக்கல? எவ்வளவு ஆகச்சிறந்த நடிகர் அந்த மனுஷன், ஏன் அவர் கொடுக்கல?
இல்லை இல்லை, இது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்னதான் எங்களுக்கு கட்சி பாகுபாடு இருந்தாலும் அன்பில் மகேஷ் என்ற தலை சிறந்த ஒரு நடிகனுக்கு அந்த விருதை நீங்கள் கொடுக்காம போனது உள்ளபடி எங்களுக்கு வருத்தம். ஏன்னா அவர் நடிச்சிருக்கிறாருல்ல, நம்ம நடிக்காத ஆள் கொடுக்க சொல்ல. இப்போ செந்தில் பாலாஜி கொடுங்கன்னு சொன்னாக்க எங்கப்பா நடிச்சாரு அப்படின்னீங்க. அப்படி சில பேர் ஆஸ்பத்திரிக்கு வாசல் நடிச்சாருன்றாங்க. அதெல்லாம் நாங்கள் போக விரும்பலை. புரியுதா? அதெல்லாம் கேட்கல. உள்ளபடி சினிமாவில் நடிச்சதுக்கான விருதுனாக்கா அது இவர் நடிச்சிருக்கிறாரு, அது கொடுக்கணுமா இல்லையா? தெரியாம உங்கள்கிட்ட குறுக்கிட்டுட்டேன். அந்த கருத்து திணிப்பை பத்தி சொல்லுங்க, கடுப்பு திணிப்பை பத்தி சொல்லுங்க சார். அதுதான் இப்போ இந்த ஆண் நிறுவனத்தை வச்சு இவங்க ஒரு வேலையெல்லாம் செஞ்சாங்க. இல்லை எது செஞ்சாலும் சரி, கூட்டணி கட்சி வச்சு எங்களுக்கு தலைவருக்கு எதிராக பேச வைக்கிறாங்க, டிவிக்கு எதிராக பேச வைக்கிறாங்க. இவனுங்க ஒட்டுமொத்த நபரும் பேசுறதுக்கு வாரிசே பதில் அடிச்சு தரவுகளோட கொடுத்துரும் பொழுது என்னடா நம்மளால ஒண்ணுமே இவங்க கிட்டே நெருங்க முடியலையே அப்படின்னும் பொழுது, சரி இப்போ எல்லாரும் பேசணும் என்ன பண்றது, இந்த கருத்து கணிப்பு, இந்த கருத்து திணிப்புன்னு ஒரு ஆள் இதை பத்தி பேச வச்சாங்க. அதிலெல்லாம் ஒரு ஆள் லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவன் ஒருத்தர் உருட்டுனா பாருங்க, முழுக்க பிஜேபி சார். முழுக்க பிஜேபி பக்கம் தான், வெறும் அண்ணாமலைக்காக பேசிட்டு ஒரு ஆள். அந்த ஆள் நீங்கள் இந்த கருத்து கணிப்புக்கு பார்த்தீங்கன்னா, இதை விட்டுட்டிங்கன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு தான் பார்ப்பீங்க. இதுக்கு இடையில அவரை பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி ஆட்களை வச்சு இவனுக்கு இஷ்டத்துக்கு ஒரு உருட்டு விட்டுறது. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எவ்வளவு எங்களுக்கு எதிராக ஒரு திட்டமிட்டு நீங்கள் செஞ்சாலும் நடைமுறையில் அது சாத்தியப்படணும் பொழுது இந்த ஒரு ஆதங்கம் இருக்கும் சார். நல்லா ஒரே ஒரு விஷயம் தான் சார், 2026 தளபதி அவர்கள் முதல்வராவதை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா மக்களுடைய ஆதரவு இருக்கணும் பொழுது இந்த மாதிரியான வாடகை வாயர்களோ அல்லது இந்த மாதிரியான ஊடகங்களோ நம்ம பெருசாக ஈடுபடாது. ஆனால் எனக்கு உள்ளபடி என்ன வருத்தம்னா, ஒரு ஊடகவியலர் கடத்தி கொண்டு போய் வச்சு அடிக்கிறீங்க. கனிம வளத்துறை குறித்து பேசும்பொழுது அதுக்கு சக ஊடகவியலர்கள் இது வரைக்கும் கண்டனம் தெரிவித்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துனாங்களா சார்? இதில் நமக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் ஒருத்தர் கூட இருந்தாலும், ஆனால் அது அவர் சரியாக சொன்னார். கமலஹாசன் அவர்கள் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஊடகவியலர் இந்த மாதிரி பண்ணப்பட்டிருக்காரு ஒரு நிருபர்னால, என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் இதை பற்றி பேசுனீங்களா, நீங்கள் கேள்வி கேட்டீங்களா, அதில் நீங்கள் கேளுங்க அப்படின்ட்டு போனார். உள்ளபடியே அதான உண்மைதான். அந்த விஷயத்தில் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் நம்ம கண்டிப்பாக மதிக்கணும். ஏன்னா அந்த சேனல் என்ன சேனல், நியூஸ் தமிழ் 24/7, அதில் நெல்சன் சேவியர் அவர் தான் அங்கே தலைமை பொறுப்பில் இருக்கிறான்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். அந்த ஆள் கண்டனம் தெரிவித்து ஒரு வீடியோ போட்டார். அது வரைக்கும் நீ திமுக கார மாதிரி எல்லாத்துக்கும் பேசுறீங்க, பல விஷயங்களுக்கு நீங்க பேசுறீங்க. உங்களுடைய ஊடகத்தை சார்ந்த ஒரு நபர் எதுக்கோ போகல சார், இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை திருடுறாங்கன்னு சொல்லி போனதுக்கு பிறகும் நீ அதுக்கு எதிராக ஒரு கண்டனம் தெரிவிக்கல. உன்னுடைய ஊழியர் கரெக்டுங்களா? அது கொஞ்சம் பாசிபிள் இல்லை, நீங்களும் யோசிக்கணும்ல. அது என்ன ஊடகவியல் தானே நீ இல்லையா? அப்ப சார் அவரு இது அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா அவரால் டக்குன்னு சொல்ல முடியும் சார். இப்போ எப்படி சார் சொல்ல முடியும்? அது யோசிக்கணும்ல. வாயிலே வெட்டு வாங்கின்னு ஒரு பயம் இருக்குல்ல, அப்படியா? இல்லை திருப்பூரில் இந்த மாதிரி வெட்டுறதுக்கு விரட்டினாங்க சார். நீங்கள் எல்லா விஷயத்திற்கும் இந்த மாதிரி நீங்கள் மௌனிச்ச ஊடகங்கள் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னாக்கா இந்த நிலைமை உங்கள் எல்லாருக்குமே நடக்கும். ஏன்னா பொது வெளியில் கடத்தி கொண்டு போய் வச்சு அடித்து அவங்க கதர்ன வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, வந்துருச்சு. ஆடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குன்னும் பொழுது இதற்கு பிறகும் நீங்கள் எல்லா ஊடகங்களும் அமைதியாக கிடந்தீங்கன்னாக்கா இதுக்கு பேர் தான் கொத்தடிமை. ஒரு சமீபத்துல புதிய தலைமுறையோட சேனல் நம்பரை மாத்திட்டாங்க, ஒரு கேபிள்ல இருந்து எடுத்துட்டாங்கன்ற மாதிரியான செய்திகள் கொந்தளிச்சாங்க. அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்றதே ஒரு பிரஸ் கிளப்ல அங்க எல்லாருமே கூடி பண்ணாங்க. ஆனா இப்படி ஒரு நிருபர் தாக்கப்பட்டது, இப்படி ஒரு எம்எல்ஏ இப்படி பண்ணிருக்காருன்றதுக்கு ஊடகத்துறையிலிருந்தே எந்த விதமான இதுவும் இல்லைன்றது வருத்தத்துக்கு. அப்ப சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி 11 மணிக்கு ஆட்சி அமைச்சா 11:05 மாட்டு வண்டி எடுத்துட்டு போய் எந்த அதிகாரி தடுக்க மாட்டான், தடுக்கிற அதிகாரி இருக்க மாட்டான்னு சொன்னதுக்கு ஏற்ப நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பயத்தின் அடிப்படையில் அமைதியாக போறீங்கன்னாக்கா நாளைக்கு இதுதான் தொடருமா? இதெல்லாம் 2021 கதை. இப்பெல்லாம் வேற கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 11 மணி இல்லை, 9 மணிக்கே போயிடு. எப்போ வேணாலும் தூக்குறது ஊடகவியலரையா? மண்ணை. கண்டிப்பா சார். அடுத்தடுத்த நிகழ்வுல தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.